சமைப்போமா? பொருளை வாங்கிட்டு வந்தாச்சு. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருமா? நமக்கு வந்துட்டு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு எடுத்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். நல்ல பழுத்த தக்காளியாக ஒன்று எடுத்து, வெங்காயம் அதிகமாக போட்டால் இனிக்கும். ஒரு வெங்காயம், கேரட்டு பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இன்னும் கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் கருவேப்பில், கொத்தமல்லி, பின்ன பச்சை மிளகா ஒன்று போதும், தயிர், கொத்தமல்லி, இது மசாலா, காய்கறிலாம் போட்டு கழுகிடலாம். உழவு கருவேப்பிலும் போட வேண்டாம், ஸோ அது போடும்போது கழிக்கலாம்ல. இது கேரட்டு எவ்வளோ போடணும்? கேரட்டு எவ்வளோ போட்டால் போதில்ல, கத்தி வளையுது, கொஞ்சம் கேடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் புழு வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்தாரு. இந்த வெங்காயம் இருக்கும்போது மட்டும் அழுகாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த வழியை வேணாலும் தாங்கிட்டு அழுகாமல் இருக்கலாம், ஆனால் இது வழியே இல்லாமல் எரிச்சல் கொடுத்து கண்டன் தண்ணி வர வச்சு. ஒரு வெங்காயம் உரிக்கும் போதே கண்ணிலாம் தண்ணி வந்துடும். பீன்ஸ் அதிகமாகிடுச்சோ? நான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு இதுக்கு இவ்வளோ பீன்ஸு? பீன்ஸ் அறியறதுக்கு முன்னாடி கையை ஏதோ வெட்டிக்கன்னு நினைக்கிறேன். கண்ணு எரியுது. எப்படி தான் அம்மாலாம் டெய்லி நம்ம வீட்டில் எல்லாம் எல்லோரும் சமைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த வெங்காயம் வெட்டினாலே கண் எரியுதுங்க. கேரட்டு தோல்லாம் சுரண்டணும்ல, சுரண்டாமையே போட்டோங்க. அதெல்லாம் வெட்டிட்டோம். சரி பரவாயில்ல, இதை சுரண்டிடுவோம். இது தோலில் வந்துட்டு அழுக்கு அதிகமாக இருக்கும், மண். ஸோ அந்த மண்ணெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா இது மண்ணில் விளையிறது தானே. நல்லா கழுகுவாங்க, ஆனால் இருந்தாலும் இந்த தோலில் வந்துட்டு இருக்கும் எப்பயுமே. வெட்டினதுக்கப்புறம் காய்கறியை கழுகுனோம்னா நமக்கு வந்துட்டு அதில் உள்ள டேஸ்ட்டும் போயிடும், அதில் உள்ள சத்தும் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு காய்கறியை கழுகிட்டு அதுக்கப்புறம் நறுக்கணும். அப்போ சொன்னேன் இல்லை எவ்வளோ பெரிய கல் இருக்கு பாருங்க. இது வந்து மண்ணில் விளையிறது. மண் வந்து எங்கே வேணாலும் அடைஞ்சிருக்கும். பேச்சுலராக இருக்கும், சோலோவாக இருக்கும். ஸோ தனியாக இருக்கும் போது இந்த மாதிரிலாம் சமைக்கிறது நமக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நம்ம கடையில் போய் சாப்பிட்டா எப்படியும் 80-90 ரூபா ஆயிரும். 80-90 ரூபா ஆகுறதுக்கு இந்த மாதிரி அதே 80 ரூபா 90 ரூபா போட்டோம்னா 2 நேரத்துக்கு சமைச்சிடலாங்க. ஒரே டைமில் 2 நேரத்துக்கு சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ கூட அப்படி தான் சமைக்கிறேன். ஸோ இப்போ சமைக்கிறது காலையில் சாப்பிடல, அது அப்படியே விட்டாச்சு. சரி ஓகே, மத்தியானம் சமைச்சிட்டு, ஸோ மத்தியானம் சாப்பிட்டு நைட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இப்போ சமைச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு ஆளுக்கு ஏன்டா இவ்வளோ காய்கறின்னு பார்க்காதீங்க. இந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கல் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்த எப்பயுமே வெட்டி வீசிடணும். ஏன்னா மண்ணில் விளையும் போது அந்த இடத்துல கல்லில் போய் அடையும், மண் இந்த கல்லெல்லாம் போய் அதில் அடையும். எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி. அடுத்து சமைக்கிற வேலையை பார்க்க வேண்டியதான். காய்கறியெல்லாம் நறுக்கியாச்சு. அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு குக்கரை கழுகி சமைக்கிற வேலையை பார்க்க வேண்டியதான். சமைக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அடுப்பு பற்ற வைக்கணும்ல. அடுப்பு நல்லா காயிட்டோம், காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிடலாம். அரிசியை கழுகாமல் அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். சரி ஓகே, கொஞ்சம் கழுகிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் மறுபடி. எனக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளோ அரிசி எப்பயும் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆளுக்கு 3/4 கிலோ அரிசி போடுவேன். இப்போ 1.5 கிலோ, சரி 3/4 கிலோ இல்லை, இந்த கிளாஸில் 3/4 கிளாஸ் போடுவேன். 3/4 கிளாஸ் போடுவேன். இன்னைக்கு 1.5 கிளாஸ் போடுறேன், ஏன்னா நைட்டுக்கும் சேர்த்து சமைச்சிடலாம். அகைன் அடுப்பை பற்ற வச்சிடலாம். கடுகு, எண்ணெய்
சூடானால் தான் இந்த மாதிரி சவுண்ட் வரும். என்ன கருகப்பில் வேற கழுகாமே விட்டோம். தண்ணியாக இருக்கனால. ஓ, நான் வேற சர்ட்டு போடல, என் மேலே விழுந்துச்சு. ஓ, எல்லாம் கீழே விழுந்துருக்கும். வெங்காயம் வணக்கிறதுக்கு கரண்டியை கிண்டாம விட்டோம், கரண்டியை கழுகாம விட்டோம். ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா வணக்கிடணும், அப்போதான் வேகும். இந்த ஐயோ, பீன்ஸையும் கேரட்டு ஏன் கீழே ஓடுற? ஊட்டி கேரட்னா ஊட்டி கேரட் தாங்க. நேற்று ஊட்டிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன் கேரட்டு பீன்ஸு. ஹாஸ்டலில் இருக்கும்போது சமைப்பேன். இப்போது 2-3 வருஷமாக வீட்டில் தான் இருந்தோம். இப்போ மறுபடியும் பேச்சுலராக இப்போ தனியாக ரூம் எடுத்திருக்கோம். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி சமைக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரில. கொத்தமல்லி கொஞ்சம் போடுமா? புதினா கேட்டேங்க, புதினா இல்லைன்ட்டாங்க. அடி பிடிக்காமல் இருக்கும், ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி சாரெலாம் போய் வடியும், அது வரைக்கும் வணங்கும். கொஞ்சம் ஸ்லிம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பொடியாக போட்டுடலாம். ஆல்ரெடி மல்லித்தலை போட்டிருக்கோம், லைட்டாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணல, ஆனாலும் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டோம்னா அந்த வாசனை இருக்கும், நல்லாயிருக்கும். கரம் மசாலா கொஞ்சம் போடணுங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக. பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடியெல்லாம் போட்டதுனால லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வணங்க விட்டுடலாம். இன்னும் என்னென்ன போடல? ஐயோ, பிரியாணிக்கு முக்கியமாக தேவையானது பச்சை பட்டாணி. நம்ம அதை வாங்கவும் இல்லை, இப்போ வாங்கிட்டு வந்து போடவும் முடியாது, ஏன்னா அதை ஊற வைக்கணும். சரி விடுங்க, நம்ம தண்ணி சாப்பிட போகிறோம். ஏன்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டியான்னு கேட்காதீங்க, வச்சுருக்கேன். வச்சிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, உப்பு போடல பார்த்தீங்களா? உப்பு இவ்வளோ போதுமா? பத்தாது, கொஞ்சம் போடுவோம். இது இன்னும் கொஞ்சம் போடுவோம், இது அதிகமாயிரும். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 1.25 கிளாஸ் அரிசி போட்டோம். அப்போ வந்துட்டு நம்ம 4 கிளாஸ் அரிசி ஊற்றி தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். 1 2 3 4. இந்த கரண்டியை போட்டு கிண்ணாதான் இந்த கரண்டியில் உள்ள இந்த டேஸ்ட்டு, அதோட மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகும். விசில் வரதுக்கு முன்னாடி சைட் டிஷ் ஒன்று பண்ணிடுவோமா? பிரியாணிக்கு இந்த சைடிஷ் தாங்க பெஸ்ட்டு. சைடிஷ்னு சொல்ல முடியாது, பட் சைடிஷ் மாதிரி வர்த்தான ஒரு சைடிஷ், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சைடிஷ். இங்கே பாருங்க, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. இங்கே கேமரா செட் பண்ணி வச்சிருந்தேன், 360 மேலேருந்து கீழே விழுந்துருச்சுங்க. பயமாக இருக்குது, ஆன் பண்ணி பார்க்கணும். இது வந்துட்டு நெளிஞ்சிருச்சு. இது வந்துட்டு மைக்கு அடாப்டரு, அதில் மாட்டியிருந்தேன். இது பார்த்தா ஃபுல்லாக நெளிஞ்சிருக்கு. பட் சமைக்க வந்தது ஒரு தப்பா? சமைக்க வந்தது தப்பு இல்லை, ஸ்டாண்டு கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணது தான் கொஞ்சம் தப்புன்னு நினைக்கிறேன். எல்லாமே நினச்சோன்னா வாங்க முடியாது இல்லைங்க, ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும். சரி, ஏதாவது ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணேன். ஐஃபோன் கனெக்டர் என்னாச்சுன்னு தெரில, செக் பண்ணணும். சரி, சமைச்சு முடிப்போம். ஃபோன் எங்கே வந்து விழுந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். கனெக்டர் ஏதோ உடஞ்சிருச்சுங்க, ஒர்க் ஆக மாட்டேங்குது, கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஃபுல்லாக வளைஞ்சிருச்சு. சார்ஜ் ஏறுமான்னு தெரில, மைக்கு கனெக்ட் ஆகாட்டியும் பரவாயில்ல, சார்ஜ் ஏறணும். ஐயோ,
உடஞ்சி கையோடு வந்துருச்சு. ஐயோ, ஒவ்வொன்றுமே நினச்சி கஷ்டப்பட்டு வாங்குறதுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னோட தப்பு தாங்க. கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் நான் ட்ரை பண்ண வந்தேன்ல. வாவ், சூப்பர். ஸ்க்ராட்ச் எதுவும் ஆனாலும் தெரியாதுங்க பெருசாக. சைட்லலாம் நல்லா அடி விழுந்துருக்கணும், இங்கெல்லாம் நல்லா அடி. பட் வீடியோ எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா மைல்டாக ஸ்க்ராட்ச் ஆனாலும் இதில் நல்லா கிளியராக தெரியுங்க. ஸோ அதை வீடியோ எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சார்ஜ் ஏறுதா இல்லைன்னு போய் பார்க்கலாம் வாங்க. சார்ஜ் குத்தி பார்த்துடலாம். ஏறல. அப்பா சாமி, ஏறுதுங்க. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் அந்த கனெக்டர் உடஞ்சிச்சு, ஒர்க் ஆகலை. எங்கள் ஐஃபோனில் எல்லாம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும். இப்போ தான் நம்ம ஒவ்வொன்றா மீண்டும் வந்துட்டுருக்கோம். கஷ்டத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. டேஸ்ட் பார்த்துருவோமா? நம்மளோட சைட்ஸ் இதுதான் ரொம்ப ஃபேவரெட். அடிக்கிற வெயிலுக்கு தயிர் பச்சடி. கொஞ்சம் தண்ணி வேமாச்சா? இல்லைங்க, கரெக்டாக தான் இருக்குது. மிளகா தான் அதிகமாகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாயெல்லாம் ஊறுது. சாப்பிடுறோம். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. நம்ம வச்ச பிரியாணி அவ்வளோ உண்மையாகவே நான் வச்ச மாதிரியும் தெரியல. செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ம வச்சு இவ்வளோ டேஸ்ட்னா ஆகுது. பட் நானும் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது.